அதாங்க அவருக்கு வந்து மேடையை பார்த்தோன்னே அதாவது ஆன்டி ஹிந்துஸை பார்த்தோன்னே அவருக்கு சார்ஜ் ஆகிடுவார். அவர் இந்துக்களுக்கு எதிரான மீட்டிங்கில் எங்கேயா போனார்னா ஒரு இந்த பெரிய சொரியா இருக்கான்ல அவன் மீட்டிங் எங்கேயா போனால் பேசுவார். அதே மாதிரி மைனாரிட்டிஸ் மீட்டிங் என்ன பேசுனா இதான் பேசுவார். ஸோ அவருக்கு வந்து கைத்தட்டினவங்களாம் புலவர்னா நல்ல விஷயம் பேசி கைத்தட்டினுங்க. இன்னொரு மக்கள் இந்துக்களையும் ராமருடைய நேசிக்கிற மக்கள்கிட்டையும் எதிர்த்து பேசிட்டு அவரை தப்பாக பேசிட்டு கைத்தட்டிவாங்க. என்ன யூஸ் உனக்கு சொல்லுங்கள்? யூஸ் இல்லை. அது மகா மட்டமான செயல் தானே இது. ஒரு கவி சக்கரவர்த்தி கவின்லாம் சொல்கிறீங்க. என்ன இது கவி? நீ சக்கரவர்த்தியா? நீ கவி சக்கரவர்த்தியா? நீ சக்கரவர்த்தி காமனாக இருக்கணும் எல்லாருக்கும். எல்லா மதத்துக்கும் காமனாக இருக்கணும். ஒரு சைடு இருந்தால் நீ எப்படி? அது எங்கள் மதத்தை உண்டி எங்கள் இந்து மதத்தை உண்டி தப்பாக பேசி உனக்கு கைத்தட்டல் வாங்கணும்னா வெக்கமான சூடு சொரணம் இல்லை உனக்குலாம். ராமாயணத்துக்கு எந்த பாட்டு எடுத்தாலும் இப்போ பேசுவார். ராமாயணத்தை வந்து புக்காக எழுதிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? மகாபாரதத்தை புக்காக எழுதினவர் அவர். அவருக்கெல்லாம் ஏன் எப்படி இவங்களாம் அரசியல்வாதிங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ராமரை பற்றி பேசும்போது கோவம் வரணும் வந்து அவருக்கு. சொல்லுங்கள், ராமரை பற்றி பேச கோவம் வரணும்ல அவருக்கு, ஏன் வரல? ஸோ இவங்களாம் அரசியல்வாதியாக இருக்காங்களே தவிர இவர் இதே வீட்டுக்கு போய் பாருங்கள். எம்பி இருக்கார்ல, பெரிய மனுஷன் அவர் வீட்டில் போய் பாருங்கள். கிருஷ்ணன் தான் ராமர் தான் இருப்பாங்க அங்கே. ஆனால் ராமரை பற்றி குறை சொல்லும்போது சந்தோஷமாக கைத்தட்டுறாங்கன்னா இவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்னன்னு சொல்கிறது இவங்களெல்லாம்? அதனால் மானங்கட்ட பொழப்புங்க இந்த வைரமுத்துக்கு. அவருக்கு டைம் முடிஞ்சிச்சு.